அரசாங்கத்து மேல குற்றச்சாட்டு வைப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கின்றன. தாவேகா மீது வச்ச குற்றச்சாட்டுகள் நியாயமான காரணங்கள் இருக்கு. ரெண்டு பேருமே அதுல பொறுப்பு தான். யார் காரணம்ங்கிறது நம்ம பார்க்கணும். ஒருத்தர் அடிச்சிருப்பார், அதை விசாரிச்சீங்கன்னா அவரை கெட்ட வார்த்தையில இன்னொருத்தர் திட்டிருப்பார். கெட்ட வார்த்தையில திட்டதுனால அடிச்சிருப்பார். அப்ப அடிச்சது குற்றம்னு வரும். ஆனா விசாரிச்சா அவர் திட்டினால அடிச்சார்னு வரும். உங்களுக்கு அப்ப விசாரணைக்கு பிறகுதான் தெரியும். நம்ம வந்து ரெண்டு பேர் தான் சம்பந்தப்பட்டவர்கள் ரெண்டு பேர். சரிங்களா? இதுல ஒன்னு அரசு மீது, இன்னொன்னு தாவேகா மீது. ரெண்டு பேர் தான் சம்பந்தம். ரெண்டுல யாருங்கிற விசாரணை எதிர்க்கட்சி தலைவர் இந்த மாதிரி கேள்விகளை எழுப்பணும். இது ஏன் நான் கேட்கிறேன் அப்படின்னா, திரு மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்துட்டு இதுல அரசியல் பண்றாரு திரு எடப்பாடி அவர்கள்னு சொன்னார். அதனாலதான் அரசியல் பண்ணணும். முன்னாள் முதலமைச்சர் வந்து அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கிறாரு. இன்னாள் முதலமைச்சர் கேட்டிருக்காங்க அரசியல் பண்ணாம அவியலா பண்ணுவாங்க. அரசியல் பண்ணணும். அதுல என்ன அரசியல் கட்சின்னு வச்சுட்டு அரசியல் பண்ணாம என்ன பண்ணுவீங்க? கட்டினார் தான் சொன்னேன். நீங்க வந்து திரு சீமான் சொன்னதுக்காக தான் சொன்னேன், திரு மாசு சொல்றதுக்காக தான் சொல்றேன். அரசியல் பண்ணாம பண்ண வேண்டிய வேலை 24 hours முன்னாடி முடிஞ்சிருச்சு. மீட்புலை நிவாரணத்தில் அரசியல் கூடாது. புரியுதுங்களா? 10 லட்சம் கொடுக்கலாமா, 5 லட்சம் கொடுக்கலாமா, எவ்வளவு முடியுமோ கொடுத்துருங்க. ஆண்களுக்கா பெண்களுக்கா கேள்வியே கிடையாது, குழந்தைகளுக்கா அவர்கள் கேள்வியே கிடையாது. யாரை மீட்கணும் உடனே தூக்கிட்டு போயிடணும். உங்களுக்கு புரியுங்களா? காவல்துறை கையில தூக்கிட்டு போகுது, ஆம்புலன்ஸ் வேணுமா, ஸ்ட்ரெச்சர் உடனே தூக்கிட்டு ஓடுறா, காப்பாற்றணும் பிள்ளை. இதுதான் நோக்கம். அங்க கேள்வியே கிடையாது. இப்படி தூக்கிட்டு போகும்போது 2 தடையும் அழிஞ்சிருச்சுங்க. இல்ல இப்ப பேசாதீங்க, இப்ப செல்போன் விழுந்துருச்சுங்க, வீடியோ, அதெல்லாம் அப்புறம். முதல்ல அந்த குழந்தையை காப்பாற்றணும், அந்த உயிரை காப்பாற்றணும். ஆனா இப்ப அது இல்லை. இப்ப கேள்விகள் கேட்க வேண்டிய நேரம், பதில் தெரிய வேண்டிய நேரம். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னது மிகச்சரி.